சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தொடர்ந்து அடுத்தடுத்த படங்களில் பிஸியாக நடிச்சிட்டு வராரு. இவரோட நடிப்பில் தற்போது உருவாகியிருக்கும் திரைப்படம் ஜெயிலர் 2. இந்த ஜெயிலர் 2 படத்தை நெல்சன் தான் எடுத்திருக்கிறாரு. அனிருத் மியூசிக் பண்ணியிருக்காரு. சன் பிக்சர்ஸ் பிரம்மாண்டமாக ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணியிருக்காங்க. தொடர்ந்து இந்த படம் அக்டோபர் 15ஆம் தேதி வெளியாகும் என அஃபிஷியலாக ப்ரோமோ வீடியோவோட ரிலீஸ் பண்ணிட்டாங்க. மேலும் நெல்சன் அவர்கள் இந்த படத்தோட ப்ரொடக்ஷன்ஸ் வேலைகளில் பிஸியாக இருக்காரு. அதை தொடர்ந்து இப்போ ஜெயிலர் 2 படத்துடைய அப்டேட்டை ரசிகர்கள் கேட்டுக்கொண்டே இருந்தாங்க. அவர்கள் கேட்ட மாதிரியே இப்போ அப்டேட் வரப்போகுது. அதாவது இந்த படத்துடைய முதல் சிங்கிள் சாங் குறித்து தான் அப்டேட். அதாவது ஜெயிலர் 1 படத்துடைய ஹைலைட் என்னன்னா காவாலா பாட்டுன்னு சொல்லலாம். அந்த பாட்டில் தமன்னாவோட நடனமாக இருக்கட்டும், ரஜினியோடைய அந்த சிங்கிள் ஸ்டெப்பாக இருக்கட்டும், ரெண்டுமே ரசிகர்களை ரசிக்கும்படியாக வச்சது. அதே போல் படமும் வெளியாகி சூப்பர் டூப்பர் ஹிட்டானது. 650 கோடிக்கு மேலே வசூல் ஈட்டி நம்பர் 1 இடத்துக்கு போனது ஜெயிலர். யாரும் எதிர்பார்க்காதப்ப வந்து அரியணையை தட்டி தூக்குனாரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். அதே போல் தொடர்ந்து வேட்டையனும் கூலியும் இருக்கும் எதிர்பார்த்தாங்க. ஆனால் சில ஏமாற்றம் மக்களுக்கு கிடைச்சது. அதை தொடர்ந்து மீண்டும் வெற்றி கனியை பறிக்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ஜெயிலர் 2 படத்தில் நடித்தார். ஜெயிலர் 2 படம் ஒரு அக்டோபர் 15 ரிலீஸ் ஆகுது. மேலும் இப்போ ஜெயிலர் 2 படத்துடைய ஃபர்ஸ்ட் சிங்கிள் சாங் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. இந்த ஆகஸ்ட் 15 இந்த படத்துடைய சாங் ரிலீஸ் ஆகும் என இன்னும் ஓரிரு நாட்களில் அஃபிஷியலான அப்டேட்டை நம்ம எதிர்பார்க்கலாம். மேலும் இந்த பாட்டுக்கு தமன்னா நடனமாகலை. தொடர்ந்து நேரா ஃபர்தோக்கி அப்படின்றவங்கள தான் நடனம் ஆட வச்சுருக்காங்க. எப்படி காவாலா பாட்டில் ஒரு சிங்கிள் ஸ்டெப்பை ரஜினிகாந்த் போட்டிருந்தாரோ அதே போல் இந்த பாட்டிலையும் ஒரு சிங்கிள் ஸ்டெப்பை ரஜினிகாந்த் போட்டிருப்பாராம். தொடர்ந்து இந்த பாட்டிலும் ஒரு ஐட்டம் சாங்காக தான் உருவாக்கியிருக்கான். இந்த பாட்டை தான் முதல்ல ரிலீஸ் பண்ண போகிறதா தகவல் கிடைச்சிருக்கு. ஆனாலும் ரஜினியோட என்ட்ரி சாங் ரிலீஸ் பண்ணாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. தொடர்ந்து ரஜினியை இந்த படத்தில் வந்து பில்டப்பாக காமிக்கக்கூடாது என நெல்சனும் ரஜினியும் முடிவு பண்ணியிருக்காங்களாம். காரணம் என்னென்னா, கூலி படத்தை பில்டப் பண்ணியே கடைசியில் ஃப்ளாப் ஆக்கிட்டாங்க. அதே போல் இந்த படமும் இருக்கக்கூடாது என தற்போது படக்குழு முடிவு பண்ணியிருக்காங்களாம். மேலும் இனி வரும் காலங்களில் அடுத்தடுத்த அப்டேட்ஸை நம்ம எதிர்பார்க்கலாம். டிசி படம் இன்றைக்கி ரிலீஸ் ஆகுது. அதை தொடர்ந்து இனி சன் பிக்சர்ஸ் ஜெயிலர் 2 படத்தில் தான் கவனம் செலுத்த போகிறாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஜெயிலர் 2 படத்துடைய ஃபஸ்ட்டு சிங்கிள் சாங்காக எந்த அளவுக்கு வெயிட் பண்ணுறீங்க? மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலில் போடுற ஒரு வீடியோஸ் பிடிச்சிருந்தா மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தானே போடுற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும்.